ஆனால் பைபிள் காலேஜில் படிக்கும் போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கிற கல்லூரியில் படித்தேன். அங்குள்ள மாணவர்கள்லாம் என்கிட்ட சவால் கொடுத்தாங்க, நீ எப்படியும் இதை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவா. அப்போ நான் சொன்னேன், அது முடியாது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பிள்ளைகள்லாம் என்னை சுற்றி வந்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், சிவப்பாக இருப்பேன். இப்போ தான் கருத்து போயிட்டேன், கிழவன் ஆகிட்டேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒருத்தர் என் பக்கத்தில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை வந்துச்சு, பக்கத்தில் வந்துச்சு, என்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சு, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் வருத்தத்தோடு போயிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகலை. உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு பரிசுத்தமாக வாழ்ந்துப்பார். உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை பிரித்தெடுப்பார். உன்னை நீ யார், எதுக்கு, என்ன வேலை செய்யணும், நீ எங்களை போல் ஊழியனாக வரணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன வேலை செய்கிறியோ அந்த இடத்துல சாட்சியாயிரு.